மஞ்சள் கலர் சாரி கூட நான் ஆடிட்டு போயிடுறேன் அப்படியே. சார் பண்ணிரலாமா சார்? ஓடு. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi, MCR Pure Cotton Club. ஹரிஷ் கல்யாண் வந்து கமல் சாருக்கு அப்புறம் பெரிய அழகன் நினைக்கிறேன் தமிழ் சினிமா. To be very sincere, I haven't seen any of his film. படம் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கோவம் வரும். கீர்த்தி சுரேஷ் போய் மீட் பண்ண உடனே அம்மா படம் எதுவுமே பார்க்கலாமா மன்னிச்சிக்கமான்னு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு கீர்த்திக்கு. இது சொல்கிறது மூலியமாக நான் ஒரு பெரிய பருப்பு, நான் ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு பருப்பு தான். சில டைம் போர் அடிச்சிடும், எனக்கெல்லாம் போர் அடிச்சு ரொம்ப நேரம் பேச கட் பண்ணுறா அப்படின்னு இருப்பேன் டமால். ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் பெரிய ஹிட்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் யாரு? ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்கயா, நான் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணியிருக்கேன், செக்கு கூட 5 லட்ச ரூபா புரிஞ்சா வாங்கி கொடுங்க. சும்மா ஒரு ப்ரோக்ராம் வர்றேன், குத்துப்பாட்டோட ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. Grand Royal Tours மற்றும் Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi மற்றும் MCR Pure Cotton Club. Digital partner Behind Woods, event partner IN Movie Makers மற்றும் photography partner Zero Gravity. ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட்டில் ஸ்டேஜுக்கு ஏற்ற போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் செட்டில் என்ட்ரி கொடுக்கும்போதே அவர் கொடுத்த கைத்தல் மூலமாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. இவர் பேசினாலே பயங்கர ட்ரெண்டிங் தான். நிறைய வித்தியாசமான படங்கள் கொடுக்கறது மூலமாக நம்ம மனசில் பதிச்ச நம்மளோட ஃபேவரட் டிரெக்டர் மிஷ்கின் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தேங்க்யூ. ஐ எம் அ கைண்ட் ஆஃப் ஆட் அவுட் ஆஃப் கேங்குன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு சின்ன படம் நினச்சி வந்தேன், எனக்கு தெரியாது ஹரிஷ் கல்யாண் படம்னு தெரியாது எனக்கு. ஹரிஷ் கல்யாண் வந்து கமல் சாருக்கு அப்புறம் பெரிய அழகன் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். டு பி வெரி சின்சியர், ஐ ஹவன்ட் சீன் எனி ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். என் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவருடைய அந்த லாஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே அனாலிசிஸ்லாம் என்கிட்ட பேசினாங்க. ஐ ரியலி வாண்ட் டு see. ஐ பீன் லுக்கிங் அட் ஹிம், போஸ்டர்ஸு கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்குறேன். ஐ திங்க் அனதர் ஒரு 10-20 இயர்ஸில் ஹரிஷ் கல்யாண் வில் பி நம்பர் 1 ஆக்டர் இன் தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டார்லிங் வினய், வெரி நாட் க்ளோஸ் டு மை ஹார்ட், ஹி ஹஸ் காட் ஹியூஜ் ஸ்பேஸ் இன் மை ஹார்ட். என்னுடைய ஃபேமிலி அவன் எப்போ கூப்பிட்டாலும் அவன் ஆஃபீஸ் வந்து என்ன கேரக்டர்னு கூட கேட்க மாட்டான், நடிப்பான். அந்தளவுக்கு என் மேலே ட்ரஸ்ட்டு. அண்ட் இந்த ஒரு தருணத்தில் we would like to have Vinay sir also on stage. Buddy, come. இவன் பக்கத்தில் நின்றால் தான் நம்ம எவ்வளோ குள்ளோன்னு தெரியும். வினய் வந்து ஆக்சுவலாக நான் தான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அவன் வந்து ரொம்ப ஜாலியான லவ் ஸ்டோரி போயிட்டான். உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு வாப்பா கத்தி எடு குத்துன்னு சொல்லி நான் தான் அவனை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தேன். ஆக்சுவலாக வினய் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் வந்து தே வில் கம் ஃப்ளாரிஷ் பண்ணி கொஞ்சம் போயிட்டு தென் தே வில் சடன்லி வேனிஷ். நான் சொல்கிறேன், நான் கர்ஸ் கொடுக்குறேன், இன்னும் வினய் 30 வருஷம் இருப்பான். தேங்க்யூ சார். அப்போ அது ஏன்னா அவன் ரொம்ப சின்சியரான ஆள், பொய்யெல்லாம் பேச தெரியாது, பயங்கர கோவப்படுவான். தெரியுங்களா சினிமாவில் அங்கே இருக்கவங்கலாம் நல்ல கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும். ஆக்சுவலாக லவ் யூ படி, அந்த ஃபிஷ் லவ் யூ. அந்த ஃபிஷ் தானே, அந்த மாஸ்டர் என் கூட தான் என்ன இருக்கார், அவருக்கு வேலை எங்கேயும் இல்லை. தேங்க்யூ, லவ் யூ சார். அந்த ஃபிஷ் கதை என்னன்னு கொஞ்சம் லைட்டா ஏமா என்ன இறங்கவே விட மாட்டே போல சார். நீங்க தான் சார் எனக்கு சார் என்னமா சொல்லுமா சார், ஸ்டேஜ்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹைலைட், ஒரு வைப் மெட்டீரியல் உங்களை வந்து நாங்க விட முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? இல்ல சார், வைப் மெட்டீரியல் நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய எனர்ஜி, அதனால தான் உங்களை ஸ்டேஜ்ல வச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. மஞ்சள் கலர் சாரி கூட நான் ஆடிட்டு போயிடுறேன் அப்படியே. சார் பண்ணிரலாமா சார்? அந்த பாட்டு போட்டு 2 ஸ்டெப் மட்டும் சார். உங்க டான்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நாங்க பார்த்தா இல்லக்கண்ணா, என்ன சார் ஒரு ஸ்பெஷல் டிஜே ப்ளீஸ் மைண்ட் மறத்துக்குள்ள ஒரு சாங். உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன சார்? நான் விஜய் டிவில மட்டும் தான் ஆடணும்னு சைன் போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஐயோ சும்மா விட்டேன். யாரா வந்து ஆடினா பரவாயில்ல. சூப்பர் ஹரிஷ் சார் ப்ளீஸ் வாங்க. அதுல்யா நீங்களும் ப்ளீஸ் ஜாயின் us. அவங்க ஆடுறத பார்த்துட்டு நான் உள்ள வந்து ஆடுறேன்.
பச்சை குத்திக்கின உன்னோட பேர வாங்கப்பா, யார் மியூசிக் டைரக்டர்? வாங்கப்பா. குச்சேண்டி 10,000 வீர பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000. ஏய், இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் செல்லம். நைஸ் சாங். இட்ஸ் a beautiful. See, ஒரு நன்னா 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 அப்படினா see, it's a beautiful phrase. அது ரொம்ப லாஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஃப்ரேஸு. அப்புறம் அதில் ஒரு காதல் இருக்குது, காமம் இருக்குது, வலியும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நைஸ் சாங் ஆக்சுவலி. தட்ஸ் வை இட்ஸ் ஹிட். ஒரு பாட்டு ஹிட்டாக வருது விளையாட்டு கிடையாது. ஆடியன்ஸ் வந்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்ட்ரிகேஷன், பட் உள்ள ஒரு பெரிய ஸ்கேல் இருக்குது அவங்க எல்லா மியூசிக்கல் ஸ்கேலும். அதுலேருந்து தே வில் ஃபைண்ட், ஓ திஸ் இஸ் த ரைட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கரெக்டான நோட்ஸு. தேங்க்யூ. ஹிட்டு போடு. மாடி உன்னால நான் துடிக்கிறேன். பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000 வீர பச்சை குத்திக்கின. ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் பெரிய ஹிட்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் யாரு? ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்கயா. நான் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணியிருக்கேன். செக்கு கூட 5 லட்ச ரூபா புரிஞ்சா வாங்கி கொடுங்க. சும்மா ஒரு ப்ரோக்ராமுக்கு வரேன், குத்துப்பாட்டை விட இது ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இந்த ஃபிஷ் கதைன்னு ஒன்று இப்போ தான் லைட்டாக சொன்னீங்களே, அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு வேற அந்த விஷயம் இல்லைம்மா, எனக்கு ஒரு செஃப் இருக்காருமா. Okay. சரி, எங்கள் மதர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பேக்ட்ராப்பு, ராமநாதபுர பக்கத்தில் இருந்தவங்க. ஸோ ஒரு 600 இயர்ஸ் குசின் எங்களது குசின். ஓகேங்களா? இன்றைக்கெல்லாம் லேடிஸ்லாம் வந்து மிளகா அரைப்பாங்களான்னு தெரியாது. ஒவ்வொரு பொருளையும் ஒன்று நிழலில் காய வைப்பாங்க, ஒன்று வெயிலில் காய வைப்பாங்க, ஒன்று 3 மணிக்கு மேலே காய வைப்பாங்க. ஒரு உடஞ்சி போன பானை இருக்கும், அந்த பானை 40 வருஷமாக நான் பார்த்துருக்கேன், அதில் தான் வறுப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னே வேறுன்னு வச்சுக்குவேன். அது வந்து ஒரு பெரிய லவ்மா. அது என் வாழ்நாளில் வந்து அதை தான் முதல்ல நான் ஒரு மசாலா எப்படி பண்ணுறேன்னு நான் கற்றுக்கிறேன் எங்கள் அம்மாட்ட இருந்து. அதுதான் நான் இன்றைக்கி சினிமா பண்ணுறேன். ஆக்சுவலி ஐ எம் குக்கிங் அப் மை ஸ்டோரிஸ். ஆக்சுவலி எனக்கு சமைக்க தெரியும். ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டர் ஃபஸ்ட்டு ஹஸ் டு கோ அண்ட் லேர்ன் ஹவு டு குக். ஸோ அதுக்கெல்லாம் பெரிய இவங்கெல்லாம் டேஸ்ட்டாக ஃபேன்ஸ் இவங்கெல்லாம். ஆமாம். அதனால அது ஒரு விஷயம். இது எந்த அளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல, பட் ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிடுங்க, போர் அடிச்சா. சார் இதுதான் மெயினே. ஓகே, சில டைம் போர் அடிச்சிடும். எனக்கெல்லாம் போர் அடிச்சு ரொம்ப நேரம் பேசுகிறேன், மீன் குழம்பெல்லாம் ஒரு நேரம் பேசுகிறேன், டேய் கட் பண்ணுறா அப்படின்ற. சினிமாவில் பண்ணி தான் கட்டு அப்படின்னு இருக்கேன் டமால். ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு வந்து நிறைய விஷஸும் பெருசாக சொல்லியிருக்கீங்க. நான் அவருக்குமே வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு தருணத்தில் அவரையும் ஸ்டேஜுக்கு ஏற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார், நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். டீமுக்கு சம்மந்தப்பட்டவங்க வரதில் வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை சார். ஆனால் நீங்கள் ஒரு அழைப்பு இதை எடுத்துக்கிட்டு இங்கே உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் இங்கே வந்து மனமாற வாழ்த்தி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐ வில் லிவ் அப் டு இட்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சார், இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு சார் ஹாய் சார் அப்படின்னு. வாப்பா, அவன் படம் எதுவும் பார்த்ததில்லை அப்படின்னாரு. எந்த ஃபில்டருமே இல்லாமல் பேசுகிற ஒரு உண்மையான மனிதர் மிஸ்கின் சார். சரி சார், பரவாயில்ல சார். ஆனால் என் அசிஸ்டண்ட்லாம் சொன்னாங்க உங்கள் லப்பர் பந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார், வரேன் சார். தம்பி உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. நம்ம போன ஃபங்க்ஷனுக்கும் இவர் சொல்கிற கண்டென்ட்டுக்கும் என்ன ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்கிறாரு அப்படின்னு யோசித்தேன். இல்லை யூ ஹேவ் அ லாங் வே டு கோ, உடம்பு தான் முக்கியம், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். இது ஒரு நல்ல தருணம். நான் வந்து படம் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கோவம் வரும். ஆக்சுவலாக ரீசெண்டாக இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் நடிச்சுக்கிருக்கேன் பாப்பாவோட. இந்த பாப்பா பேர் என்ன? ஓ மை காட், இப்போது கீர்த்தி சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முதல் நாள் ஷூட்டு ஒரு 4 நாளுக்கு முந்தைய கீர்த்தினா போயிட்டு ஹலோ குட்டிமா, ஏன்னா பூஜைக்கு போய்ட்டு வந்துட்டேன். போய் மீட் பண்ண உடனே அம்மா படம் எதுவுமே பார்க்கலாமா, மன்னிச்சிக்கமான்னு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு கீர்த்திக்கு. நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் பழைய படங்கள் பார்க்குறேன். ஒரு படத்தை எப்படி பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்க்கு முன்னால் வந்த ஸ்பெக்டர் அப்படின்ற படம், சாம் மெண்டஸ் ஒரு கிரேட்டஸ்ட் டைரக்டர், எனக்கு ஆதர்சமான படம். கிட்டத்தட்ட அதில் இருக்க 3 சீனை 15 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். படம் நான் பார்க்குறதில்ல,
படத்தை நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ காந்தாரான்ற படத்தை மிந்த நேற்று தான் பார்த்தேன். அதுவும் 1/2 hour தான் பார்த்துருக்கேன். நான் வந்து எனக்கு சினிமா பார்க்குறது என்டர்டெய்னிங் பார்க்குறதில்ல, சினிமா பார்க்குறது எனக்கு ஒர்க்குக்காக. நான் இந்த பையனை ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு போனேன்னா அந்த ஃபோட்டோ எனக்கு வந்து 1 month ஓடும். இப்படி சொல்கிறது மூலியமாக நான் ஒரு பெரிய பருப்பு, நான் ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலான்னு நினைக்கிறேன். ஒரு செருப்பு தைக்கிறவன் எத்தனை விதமான தோள்கள் இருக்குது, எத்தனை விதமான நூல்கள் இருக்குது, என்னுடைய கம்பி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, நான் கம்பியை எத்தனை வாட்டி உரசனா அது எவ்வளோ ஷார்ப்பாகும் அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சினிமாவில் 24 கிராஃப்ட் இருக்குது. நான் சாவர வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்புறம் நான் சினிமாவை பொழுதுபோக்காக நான் பார்க்குறது கிடையாது. சினிமா என் தாய், என் கடவுள். இப்போ ஹரிஷ் கல்யாணனை பார்த்து என் அசிஸ்டண்ட் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, எந்த ஆஃபீஸ்லையும் அப்படி பண்ண மாட்டாங்க. தேட்டர் வட்டி வழியில் தான் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா, மாட்டிட்டேன்னுவாங்க. நான் கேட்டவுடனே என்ன படம் பார்த்தேன்னு கேட்பேன். நான் அனுப்புனேன் ஹரிஷ் கல்யாணன் போய் படம் பார்த்துவான். நான் ஈவினிங் ஷோ போய் பார்த்துட்டு பார்த்து வந்து உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அவன் எழுதி என்கிட்ட சொன்னான். சார் இந்த மாதிரி சார் ஃபஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட் சார், தேர்ட் ஆக்ட் சார்னு சொன்னான். அந்த பையன் எப்படி பண்ணியிருந்தான், பாஸ்கர் எப்படி பண்ணியிருந்தார், பாஸ்கருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது, அது வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், நாங்கள் வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பப்ளிக்கில் இதெல்லாம் இது ஒரு நல்ல விண்டோ. இன்றைக்கி வந்து சொன்னது வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு நான் போய் நல்ல கதை இருந்தால் ஒரு நாள் தம்பி வந்து பண்ணுறியாடான்னு கேட்பேன் ஆக்சுவலாக. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங். ஸோ சின்சியர்லி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒரு பருப்பு தான். தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலாக டைரக்டர் சார் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நீங்க சொன்னீங்க, அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசணும் ஆசைப்படுறாரு. பயங்கர வைப் ஆயிரும் போல இருந்தது இந்த ஃபங்க்ஷன் சார். ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்தாலே வைப் தான். டைரக்டர் சண்முகம் அவர்கள், இவன் ஒரு கருப்பு அழகன், கோடம்பாக்கத்தின் கருப்பான அழகன் வந்தான். ஆக்சுவலாக நான் நிறைய அவனை பார்த்துட்டு ஏதாவது சினிமாவில் வில்லனா நடிக்க வைக்கலாம் யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வெரி குட், ரொம்ப சந்தோஷம்டா. இந்த பியர் சாங் வந்து இன்றைக்கி இந்த படத்தோட அடையாளம் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வாழை மீன், விலங்கு மீன் தான். நான் அவர் திபுட்டு சொல்லும்போது அதான் சொல்லி வாங்கினேன். வாழை என்னென்னா உங்களுக்கே தெரியும், சித்திரம் பேசுதடி ஷூட்டிங்கில் உங்களோட நான் நிறைய இருந்திருக்கேன். அந்த மார்லன் பிராண்டோட வாழ்க்கை வரலாறு தமிழில் எழுதும்போது டெய்லி எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துடும் அஜயன் பாலா பார்க்குறதுக்கு. நான் சாரை பார்த்துருக்கேன். வாழை மீன், விலங்கு மீன் எப்படி ஷூட்டிங் பண்ணார், நாங்கள் மாஸ்டர்லாம் கிடையாது, இவர் தான் மாஸ்டர். அவருக்கு டான்ஸ் ஆட வரலாம், கை தூக்குடா பார்த்துக்கலாம், எல்லாமே அப்படி தான். அவர் ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு படத்தில் யாரா என்ன எல்லாத்தையும் இப்படி தான் இது வரும் கரெக்டாக ரொம்ப அப்படின்னு சொன்னதில்ல. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் சார். வாழை மீன், விலங்கு மீன் தான் அந்த பாட்டுக்கு ரெஃபரன்ஸு. அதே மாதிரி இந்த பாட்டுக்கு ஹிட் ஆகிடுச்சு சார். அதை சொல்லணும்னு நினச்சேன். இது இங்கேருந்து வரல, இங்கேருந்து தான் எடுத்தது. தேங்க்யூ. அது அதே மாதிரி ஒரு வெற்றி பாட்டாக அமைஞ்சதில் சந்தோஷம் சார். உங்கள் பேரை கெடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கு. அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன். ஹரிஷ் கல்யாணுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியலி ஒரு கிரிட்டியான நான் வந்து ஃபேஸ் பார்த்தேன். அந்த முடி வா, இது ரொம்ப சூப்பராக, ஒரு கைத்தட்டுங்களேன், நல்லா இருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். இட்ஸ் குட் டு see that he is exploring various shades of him. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு பெரிய எனர்ஜி தெரியுது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் பிராண்டு டீசல் வேறு. ஐ எம் அப்சஸ்ட் வித் வாட்சஸ். இப்போ தான் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். லுக்கிங் அட் தட் ஐ குட் see திஸ் இஸ் ஆல்சோ குட் ஒன். ஆக்சுவலி ஒரு பெரிய வைப்பு தெரியுது இந்த படத்தில். நிறைய மனிதர்களுடைய உற்சாகம் தெரியுது. ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் நல்லா வந்திருக்குன்றது தெரியுது. ஸோ அந்த படம் வெற்றி பெறுறதுக்கு இப்போவே வெற்றி பெற்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கெட் see it on the theater. அப்புறம் அவங்க தேவா அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாருன்னு தெரில. யார் சார் அது? நீங்கள் தானே? ஓகே, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறேன்னீங்க. ரொம்ப ரேர் சினிமாவில் வந்து இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆக்சுவலி அது ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ரொம்ப ரேர். கேட்கும்போது காதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவா தான் பத்திரமா பார்த்துக்கிறாரு. தேவா தான் என்னமோ தளபதி படத்தில் கேட்ட டைலாக் மாதிரி இருக்குது. தேவா தேவா தேவான்னு. தளபதியினுடைய தேவாவே இருங்க அவருக்கு. இந்த படத்தை அப்புறம் அந்த பாப்பா எனக்கு நல்லா தெரியும். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ரொம்ப ஹம்பிளாக பழகுவாங்க. அவங்களும் எப்பயுமே விடாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஆர்ட் இந்த டீமுக்கும் நடித்தவங்க எல்லாருக்கும், வினய்க்கும் அண்டு ஹரிஷ் கல்யாணுக்கு நல்ல படங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பேத் இருக்குது, உங்களுக்கு பெரிய
பயணம் இருக்குது. மக்களை மலிவிங்க, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். கிரேட் ஒர்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டீசல் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் ஐஎன் மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi MCR Pure Cotton Club.